மிக நேர்மையாக தொழில் சம்பாதிச்சு இறைபணியை முழு நேரமாக தன்னுடைய வாழ்க்கையை பணியாக கொண்டு எந்த விதமான மதுபானத்திலும் தன்னுடைய கையை தொடாமல் மக்களுக்கு அதெல்லாம் தயாரித்து கொடுக்காம ஒருத்தர் இருந்தார் இந்தியாவில். அவர் பேர் விஜய் மல்லையா. கிங்ஃபிஷருக்கும் அவருக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான மனிதர் என்ன பண்ணுறாரு, ஐயப்பன் கோயிலுக்கு பொன் ஓடு போடுறாரு. பொண்ணு ஓடு போடுற இடத்துல அந்த 18ஆம் படியை அப்போ பித்தளை தகடுகள் வச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணும்போது பிடிஆர் ஃபேமிலி என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், இந்த சிலையை நாங்கள் கொடுத்தவனுடைய குறிப்புகள் அந்த பதிவில் இருக்கல கல்வெட்டில் அதை மறைக்காதீங்கன்னு கேட்குறாங்க. அதையும் மறைச்சு மொத்தமாக மூடிட்டாங்க. மூடிட்டு விஜய் மல்லையா கொடுத்த காசில் தான் பொண்ணு ஓடு போட்டிருக்கு ஐயப்பன் கோயிலுக்கு. எது மதுபான தொழிற்சாலை நடத்தி மதுவால் பணம் சம்பாதித்து இந்தியாவில் இருக்கின்ற எல்லா வங்கிகளுக்கும் 9,000 கோடியை ஏமாத்திட்டு இங்கிலாந்திலிருந்து இன்று வரை எந்த சட்டத்தாலும் எந்த அரசாங்கத்தாலும் கொண்டு வரப்பட முடியாத மிக வலிமையான கிங்ஃபிஷர் கொடுத்த காசுல தான் ஐயப்பனுக்கு பொண்ணோடு போட்டிருக்கு. அதுல கல்வெட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் நான் கேட்டிருக்கேன், என்னடா சிலையை கொண்டு போய் உள்ள வச்சு கொடுத்தது ஒரு தமிழன், அவன் பேரை அழிச்சிட்டீங்க. சாராய காசுல ஓடு போட்டு வந்தவனுக்கு நீங்க பேரை போட்டு பிளக்கார்டு வச்சிருக்கீங்க. கடவுளுக்கு செய்யற துரோகம் இல்லையான்னு நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன். இது கடவுள் உள்ள போய் உட்கார்ந்த பின்னணி. எத்தனை கோடிகளை ஐயப்பன் கேரள அரசாங்கத்திற்கு அல்லது திருவாங்கூர் தேவஸ்தானத்திற்கு சம்பாதித்து கொடுத்தாலும் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கின்ற சிலையை கொண்டு போய் கொடுத்தது பிடிஆர் குடும்பம் என்பது மட்டுமல்ல, தமிழனுடைய கொடை. இதுதான் வரலாறு. அதுக்கு அடுத்தது ஐயப்பனுடைய வரலாறு என்னன்னு தெரியாம இருந்த இடத்துல நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை தான் ஐயப்பன் சரிதம் சொல்லிட்டு எல்லா ஊர்லயும் போய் நாடகம் நடத்துறாரு. நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை இந்த தெருக்கூத்து வடிவத்தில் ஐயப்பனை கொண்டு போய் எல்லா இடங்களிலும் அவர் அறிமுகப்படுத்தி இந்த வரலாறை கொண்டு வருவதற்கு காரணம் பந்தள மகாராஜா என்று சொல்லப்படுவர்கள் பாண்டிய வம்சத்தை சார்ந்தவர்கள், தமிழ் மரபுகளை சார்ந்தவர்கள். ஆகவே அவர் தமிழ் கடவுளாக அறியப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அவர் அதை நாடகமாக கொண்டு போறார். இது எப்படி அப்ப ப்ராமினன்ஸ் வந்ததுன்னு ஒன்று இருக்கு இந்த கோயில் உள்ள. ஆமா, எப்படி இவ்வளவு கூட்டம் வந்தது? இப்ப மாங்காடு கோயில் நீங்க பாத்தீங்கன்னா கேஆர் விஜய் 6 மாசம் விரதம் இருந்தாங்க அப்படின் போது அங்க பிச்சிட்டு போவோம். திருவேற்காடு எப்படி உங்களுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவராகவே இருந்தாலும் கூட எல்லாரீஸ்வரி பாடின பாட்டை வச்சுதான் அந்த அம்மனுக்கே அத்தனை பாடல்கள் பிறந்தது. அவ்வளவு தூரம் நம்ம போவோம். கேஜே யேசுதாஸ் என்ற கிறிஸ்தவர் பாடிய பாடல்களின் மூலமாகத்தான் ஐயப்பன் நைட்ல டெய்லி தூங்கிட்டு இருக்காரு. அறிவராசனம் பாடினாதான் ஐயப்பன் உள்ள போறாரு. ஆனால் இயேசுதாஸ் பாடிய ஐயப்பன் பாடல்களை வைத்துக் கொண்டு எத்தனை கோடிகளை அந்த தேவஸ்தானம் சம்பாதித்திருக்கிறது. குருவாயூர் கோயிலில் இருக்கின்ற கிருஷ்ணனை பற்றி இயேசுதாஸ் பாடிய பாடல் எத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்திருக்கிறது. இன்றைய தேதி வரல இயேசுதாஸ்க்கு அந்த கோயிலில் நுழைவதற்கு அனுமதி இல்லைன்னு நான் நிறைய பதிவு பண்ணிட்டேன்.